நமது கனவில் ஒரு பாம்பு நெளிந்து செல்வதை பார்த்தவுடன் அடுத்த நொடியே நம் தூக்கம் கலைந்து நெஞ்சு படபடக்கும். மனித மூளைக்கு பாம்பு வடிவத்தை கண்டதும் எச்சரிக்கையாகும் உணர்வை பரிணாம வளர்ச்சியை கற்றுக் கொடுத்துள்ளது. உலகம் முழுவதும் எழுதப்பட்ட கனவு பதிவேடுகளை ஆராய்ந்தபோது மனிதர்கள் தங்கள் கனவில் அடிக்கடி பார்க்கும் 5 விலங்குகளில் பாம்பும் ஒன்று என நவீன ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இருப்பினும் கனவில் பாம்பு வந்தால் நிஜ வாழ்க்கையில் ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தமல்ல என்கிறார்கள் கனவு ஆராய்ச்சியாளர்கள். மாறாக நீங்கள் ஏதோ ஒரு கசப்பான உண்மையை எதிர்கொள்ள பயந்து ஓடும்போதோ அல்லது ஆரோக்கியத்தை கவனிக்க தவறும் போதோ அல்லது உங்களை சுற்றியுள்ள ஒருவரின் நச்சுத்தன்மையான குணத்தால் நீங்கள் காயப்படும் போதோ உங்களது ஆழ்மனது பயன்படுத்தும் ஒரு குறியீடுதான் இந்த பாம்பு கனவு. அதேபோல் அடிக்கடி பாம்பு கனவில் வந்தால் அது உங்களின் ஆன்மீக விழிப்புணர்வு, ஒரு பெரிய மனமாற்றம் அல்லது நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் பயத்தை எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டதை குறிக்கிறது. சமீபத்தில் பிசினஸ் இன்சைடர் உள்ளிட்ட பிரபல இதழ்களில் வெளியான வழிகாட்டிகள் ஒரு பாம்பின் நிறம், அதன் குணம் மற்றும் அப்போது உங்களுக்கு ஏற்படும் உணர்வுகள் ஆகியவற்றை வைத்து உங்கள் நிஜ வாழ்க்கைக்கான செய்தியை எப்படி புரிந்து கொள்வது என்று விளக்குகின்றன. மனிதர்களுக்கு பாம்பை கண்டால் பிறவியிலேயே ஒரு பயம் இருக்கும். அதனால் நிஜ வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது மூளை உடனே இந்த வடிவத்தை பயன்படுத்தி நம்மை எச்சரிக்கிறது. உலக கலாச்சாரங்களில் பாம்பிற்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று குணமாகுதல், மற்றொன்று ஆபத்து. எனவே ஒரே உருவத்தை வைத்து உங்கள் மனதில் இருவேறு நிலைகளை காட்ட மூளைக்கு இது வசதியாக இருக்கிறது. மங்கலான கனவுலகிலும் நீளமான வளைந்த வடிவங்கள் எளிதில் நினைவில் நிற்கும். அதனால் இரகசியமான, நழுவி செல்லக்கூடிய அல்லது மாறக்கூடிய விஷயங்களை குறிக்க நமது மூளை பாம்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. உங்கள் கனவில் பாம்பு கடிக்க அல்லது தாக்க வந்தால் நிஜ வாழ்க்கையில் யாரோ உங்களை கடுமையாக விமர்சித்ததையோ அல்லது உங்களுக்கு செய்த துரோகத்தையோ உங்கள் மனதால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை என்று அர்த்தம். பாம்பு உங்களை நெரித்தால் அல்லது சுற்றி கொண்டால் உங்களை மூச்சு முட்ட வைக்கும் ஒரு உறவிலோ அல்லது உங்களால் முடியாத ஒரு பொறுப்பிலோ நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. கனவில் பாம்பு தோலை உரித்தால் உங்கள் வாழ்க்கையின் மறுபிறப்பை குறிக்கிறது. அதாவது ஒரு வேலையை விட்டு விலகுவது, கெட்ட பழக்கத்தை நிறுத்துவது அல்லது உங்களை நீங்களே ஒரு புதிய மனிதராக மாற்றுவது. பாம்பு சுருண்டு படுத்து அசையாமல் இருந்தால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போவதை நீங்கள் உணர்ந்தும் அதை எதிர்கொள்ளாமல் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். உங்கள் கனவில் பாம்பு அமைதியாக நழுவி சென்றால் நீங்கள் ஒரு பெரிய பயத்தை வென்றுவிட்டீர்கள் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை உங்களை விட்டு விலகப் போகிறது என்று அர்த்தம். கனவில் பாம்பை பார்த்து நீங்கள் பயந்தால் அது எச்சரிக்கை. அதுவே ஆச்சரியத்தோடோ ஆர்வத்தோடோ பார்த்தால் அது உங்கள் வளர்ச்சி. உங்கள் கனவில் கருப்பு அல்லது இருண்ட நிற பாம்புகள் தெரிந்தால் உங்களுக்குள் இருக்கும் இனம் புரியாத பயம் அல்லது தெரியாத ஒரு ரகசியத்தை குறிக்கிறது. கனவில் பச்சை நிற பாம்பு வந்தால் பொறாமை, பணப்பிரச்சனை அல்லது மன ரீதியான குணமாகுதல் ஆகியவற்றை குறிக்கிறது. கனவில் தோன்றும் பாம்பு பிரகாசமான வண்ணங்களில் இருந்தால் உங்களை கவர நினைக்கும் ஒரு ஆபத்தான நபரை குறிக்கிறது. உங்கள் கனவில் ராட்டில் ஸ்னேக் எனப்படும் கிளுகிளுப்பை விரியன் தோன்றினால் உங்கள் மனதின் ஓரத்தில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறிய கவலையை குறிக்கிறது. கனவில் மலைப்பாம்பு தோன்றினால் உங்களை அமுக்கும் கனமான உணர்ச்சிகள் அல்லது உங்கள் நேரத்தை உறிஞ்சும் அதிகப்படியான வேலை பளுவை குறிக்கிறது. கனவில் நல்ல பாம்பு தோன்றினால் உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கும் ஒருவரையோ அல்லது ஒரு எதிரியையோ கோபப்படுத்தி விடுவோமோ என்கிற பயத்தை குறிக்கிறது. கனவில் ஒரே ஒரு பாம்பு மட்டும் வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை குறிக்கும். அதுவே நிறைய பாம்புகள் தோன்றினால் நீங்கள் வேலை செய்யும் இடமோ அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டாரமோ மிகவும் நச்சுத்தன்மையுடன் இருக்கிறது என்று அர்த்தம். ஹிந்து மத தத்துவத்தில் முதுகெலும்பின் அடியில் சுருண்டு கிடக்கும் பாம்பு குண்டலினி ஆற்றலை குறிக்கிறது. மனிதன் ஆன்மீக ரீதியாக உயரும் போது இந்த ஆற்றல் மேலே எழும்பும். கனவில் பாம்பு தோலை உரிப்பதையோ அல்லது தன் வாளை தானே விழுங்கும் பாம்பையோ கண்டால் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று அர்த்தம். காலையில் எழும்போது
பயமில்லாமல் ஒருவித சுவாரஸ்யத்தோடு எழுந்தால் அது உங்கள் பழைய பழக்கங்களை மாற்றி ஒரு புதிய மனிதனாக உங்களை மாற்றுவதற்கான ஆழ்மனதின் அழைப்பு. கனவில் நீங்கள் பாம்பை கண்டபின் செய்ய வேண்டிய நடைமுறை படிகளாக சில விஷயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதாவது, தூங்கி எழுந்த சில நிமிடங்களிலேயே நீங்கள் கனவில் கண்ட பாம்பின் நிறம், அளவு, அது உங்களை என்ன செய்தது, உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டது என்பதை டைரியில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை அமுக்குகிறார்கள், எந்த விஷயம் நச்சாக மாறுகிறது என்று யோசியுங்கள். சிலர் தங்களின் உடல் உபாதைகளையும் ஆரோக்கியத்தையும் கவனிக்காமல் விடும்போது இது போன்ற கனவுகள் அதிகம் வரும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அமைதியாக அமர்ந்து அந்த கனவு காட்சியை மீண்டும் நினைத்து பார்த்து, அந்த பாம்பு என்னிடம் என்ன சொல்ல வருகிறது என்று மனதிற்குள் கேட்டு பாருங்கள். முதலில் தோன்றும் எண்ணமே அதற்கு விடையாக இருக்கலாம். பாம்பு தொடர்பான இந்த கனவுகள் தொடர்ந்து வந்து உங்கள் தூக்கத்தை கெடுத்தாலோ அல்லது மன உளைச்சலை தந்தாலோ கனவு புத்தகங்களை தேடாமல் ஒரு நல்ல மனநல ஆலோசகரை அணுகுவது நல்லது. சுருக்கமாக சொல்லப்போனால், கனவில் வரும் பாம்புகள் கெட்ட சகுனம் அல்ல. அவை உங்கள் கவனத்தை கோரும் உங்களின் உள்மனதின் சிக்கல்கள். அவற்றை பயமில்லாமல் உண்மையோடு எதிர்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரிதலையும் நிம்மதியையும் மாற்றத்தையும் கொண்டு வரும்.